ஸோ எங்கப்பா இந்த பிக்சல் 3 XL வீடியோ அப்படின்னு நிறைய பேர் இங்கிலீஷ் சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ் கட்சி ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். இப்போ யுஏஇயில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு டெல்லியில் ஒரு மீட்டப் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிராண்ட் மீட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்டில் சுத்தமாக டைம் கிடைக்கல. இங்கிலீஷ் வீடியோவே வந்து எம்பார்கோ மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போட்டோம். அது முடிச்சுட்டு தமிழில் இன்றைக்கி பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக டைமில் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக Honor 8X கூட கையில் ஃபோன் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் போட்டோம். கொஞ்சம் டிலேஸ், பட் இன்னையிலேருந்து வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வரும். மிஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ முதல்ல அதுக்கு ஒரு சாரி. இப்போது இந்த பிக்சல் 3 XLோட அன்பாக்சிங்கை கொஞ்சம் லேட் ஆனாலும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். C4 Tech தமிழில். சேனல் பேர் சொல்ல, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் பிக்சல் 3 XL வர பாக்ஸ். டீம் பிக்சல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணுவோம். உள்ள பிக்சல் 3 XL இருக்குது. பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். போன ஜென்ரேஷன் பிக்சல் மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு. பின்னாடி ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்குது, ஏன்னா அது கிளாஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. இது ஒரு சாஃப்ட் டச் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் ரெண்டுமே Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸுங்கிறதுனால ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டாப்பில் எதுவும் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக் இன்னமும் இல்லை இதில். லெஃப்ட்டில் ஒரு மைக், சிம் ட்ரே, டைப் சி போர்ட் இது பாட்டமில், ரெகுலர் பவர் அண்ட் வால்யூம் கீஸ் ரைட்டில். இப்போது அந்த நாட்ச் வந்து கூகுள் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா டியூவல் கேமராஸ் இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டில். ரெண்டுமே 8 மெகா பிக்சல் கேமரா தான். ஒன்று f1.8 லென்ஸோட, இன்னொன்று வைட் ஆங்கிள் f2.2 லென்ஸோட. ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோ லைட்டில் கூட பிக்சர்ஸ் நல்லாவே வந்துச்சு. எனிவே இப்போதைக்கு நம்ம பாக்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு சிம் இஜெக்டர் டூல், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் புக்லெட், டீம் பிக்சல் கூகுள் ஸ்டிக்கர். இதை உடனடியாக என் MSI லேப்டாப்பில் ஓட்டிட்டேன். இந்த பிக்சரும் வந்து பின்னாடி உள்ள அந்த 12.2 மெகா பிக்சல் f1.8 கேமராவில் எடுத்தது தான். மற்ற சாம்பிள்ஸ் கடைசியில் பார்ப்போம். ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட், அதுக்கப்புறம் கூகுளோட USB டைப் சி பிக்சல் இயர்பட்ஸ். ஸோ இதில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு USB to டைப் சி கன்வெர்ட்டர், Type C to Type C cable, Type C to 3.5mm headphone jack converter, ஃபைனலாக ஒரு 18 வாட் ட்ராவல் அடாப்டர். இதை கூகுள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, சில பேர் மாதிரி இல்லாமல் ஆப்பிள். எனிவே ஸோ திருப்பி நம்ம இப்போ பில்டுக்கு வருவோம். பிக்சல் 3 XL கையில் நல்ல ஃபீல் இருக்குது, நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. இதில் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டெரியோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறோம். இங்கே நாட்ச் இருக்கிறதுனால இது ஒரு 6.3 இன்ச் HDR பேனல், ரெசல்யூஷன் QHD ப்ளஸ், 18.5/9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பிக்சல் டென்சிட்டி வந்து 523 பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஸோ நல்லா அதிகமான பிக்சல் டென்சிட்டி தான். இங்கே ஆல்வேஸ் ஆன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசல, இது ஒரு OLED பேனல். ஸோ பிளாக்ஸ் வந்து லைட்டாக பார்க்காது, அதனால ஆல்வேஸ் ஆன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட் கான்ட்ராஸ்ட் இருக்குது, ஏன்னா இங்கி டீப் பிளாக்ஸ் இருக்குது இதில். ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மல்டிபிள் கலர் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இந்த ஃபோனுக்கு. உள்ள என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Qualcommோட Snapdragon 845 லேட்டஸ்ட் சிப். ஆனால் 4 GB தான் ரேம், 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ். பிக்சலோட விஷுவல் கோரும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3430 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போது, இவ்வளோ பெரிய டிஸ்பிளே, பவர்ஃபுல்லான 845 இது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் வீடியோவில் அப்படி தான் சொல்லியிருக்கேன், பட் தமிழில் ஏற்கனவே ஒரு 5 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பேட்டரி லைஃப் ஆவரேஜாக தான் இருக்குது இது வரைக்கும். பார்ப்போம். ஸோ பிக்சல் 3 XL எனிவே Android 9 பையில் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அந்த பில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஜெஸ்டர் சப்போர்ட் தான் மெயினாக. இதுதான் இப்போ டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. டிஜிட்டல் வெல்பீயிங் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோங்கிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இது. போன தடவை பார்த்த மாதிரியே ஸ்குவீஸ் டு ஆக்டிவேட் கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா இருந்தாலும்
நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த கேமராஸ்க்கு தான். ஸோ பின்னாடி உள்ள கேமராவை பற்றி இப்போ பார்ப்போம். முதல்ல அது ஒரு 12.2 மெகா பிக்சல் சென்சர், f1.8 அப்பர்ச்சர் லென்ஸோட OISஓட வருது. கேமரா ஆப் கொஞ்சம் iOS மாதிரி இருக்குது இந்த தடவை. ஆனால் அதில் நிறையவே ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஈஸியாக அந்த 2 செல்ஃபி கேமராஸ்குள்ளேயும் மாற்றுறது, சாஃப்ட்வேர் ஜூம், இது வந்து கூகுளோட ப்ராசஸிங்கை வச்சு நல்ல ஷாட்ஸ், வெறும் சிங்கிள் கேமரா பின்னாடி இருந்தாலும் நல்ல ஷாட்ஸ் கொடுக்குது. என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல டேப் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணாலும் Pixel 3 அந்த இடத்துல ஃபோக்கஸை லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இது புதுசு கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். ஷார்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, டீட்டெயில்ஸ் ரொம்பவே நிறைய இருக்குது, கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆன் பாயிண்ட்னு சொல்லலாம், நேச்சுரலாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஜூம், பட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் அங்கேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸும் நல்லா தான் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செல்ஃபி ஷாட்ஸ், முன்னாடி 2 கேமரா இருக்குல்ல. போர்ட்ரேட் ஷாட்ஸ் Pixel 2 XL இருந்ததோட பெட்டராகவே இருக்கீங்க. கூகுளோட ப்ராசஸிங்க்கு காம்படிஷனே இல்லை. எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் என்னென்னா, இதில் 4K 60 FPS ஆப்ஷன் இல்லை, 4K 30 தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது, ஆனால் 4K 60 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லா பிரான்ச்லேயுமே இது இருக்குது, ஏன் இங்கே கொடுக்கலன்னு தெரியல. ஸோ எனிவே இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இன்னும் இந்த Pixel 3 XL டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி பார்ப்போம். கூகுள் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்னு பார்த்தா கூகுள் இங்கே ஒரு நல்ல ஒரு ஆஃபரிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரேட் வந்து சீப் கிடையாது. ஐஃபோனுக்கு காம்பேட்டிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஐஃபோனோட கம்மி தான். ஆனால் Note 9ஓட அதிகமான ரேட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், பிடிக்கலனாலும் என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன பண்ணிங்கனாலும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உடனடியாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.